வணக்கம், தினத்தந்தி சென்னைங்களா? ஆமாம் மேடம், சொல்லுங்கள் மேடம். நேற்று உங்களோட பேப்பரில் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று போட்டிருந்தீங்கல்ல, சென்னை ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலில் வந்து நாய்கள் வந்து சுற்றிட்டு இருக்குதுன்னு, அப்படியே அச் அப்படியே அச்சுறுத்தும் வகையில் தெரு நாய்கள் வந்து சுற்றுதுன்னு சொல்லி போட்டிருந்தீங்கல்ல. சரி சார், சொல்லுங்கள் மேடம். தெரியலையே சொல்லுங்க மேடமா. சார் ஏன் சார் இந்த மாதிரி தப்பு தப்பான நியூஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் தெரு நாய்களை பற்றி தப்பு அதான் தப்பான நியூஸ் பப்ளிஷ் பண்ணுறீங்க. அதான் சார் மேடம், ஒரு 11:30க்கு இதே நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆ ஆமாம், எ அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆள் வருவாங்க. எத்தனை மணிக்கு வருவாங்க? ஒரு 11:30 இல்ல கால் நானும் பண்ணுங்க. பாக்குறேன், எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா. அன்னைக்கு அப்படிதான் கன்னியாகுமரியில வந்து அச்சுறுத்து கதறுது கொதறுது. அது வந்து ரேபிஸ். அந்த ஓனர் கிட்ட பேசினா அந்த நாய் இப்ப அவங்க வீட்டுல நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. இப்ப நான் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு எங்களோட அனிமல் லவர்ஸ் 2 பேர் அங்க அனுப்புறேன். அந்த நாய் கடிச்சு கொதறுதான்னு பாக்கலாமா? அது பப்ளிக்கு மேடம், நியூஸ் கொடுக்குறவங்க நீங்கெல்லாம் ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க. எவ்வளவு கரெக்டா சார் நியூஸ் கொடுக்கணும்? வாய்க்கு வந்தது என்ன அதான் வேணாலும் அடிச்சு நவுத்துவீங்களா? அதான் மேடம் நான் சொல்கிறேன், ரிப்போர்ட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் 11:30க்கு வருவாங்க நான் மேடம். 11:30க்கு நான் கால் பண்ணுவேன். யார் ரிப்போர்ட் அது ஆ எழுதினாரோ நீங்க அதை அவங்கள வந்து என்கிட்ட பேச வச்சுதான் ஆகணும். அது நீங்கள் கால் பண்ணுங்க, அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் லைன் கொடுப்பாங்க, நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிறீங்க. சரி, கண்டிப்பா நான் கூப்பிடுறேன். ஓகே. ஓகே.